அடுத்த பில்சன்னாம்பாளையத்தில் விபத்தில் இறந்த இளம்பெண் சாவில் சந்தேகம் பிரேத பரிசோதனை செய்ய தாமதம். உடலை வழங்கக் கோரி பொள்ளாச்சி ஆழியார் சாலையில் உறவினர்கள் சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. ஆனைமலை அடுத்த பில்சன்னாம்பாளையம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த அமுதா. இவர் கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இன்று அதிகாலை வழக்கமாக வேலைக்கு செல்வதற்கு முன் கோவிலுக்கு சென்று விட்டு செல்ல தம்பி காளிதாசுடன் இருசக்கர வாகனத்தில் பில்சன்னாம்பாளையத்தில் இருந்து பொள்ளாச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது சமத்தூர் மணல்மேடு அருகில் அமுதா அணிந்திருந்த சுடிதாரின் துப்பட்டா இருசக்கர வாகனத்தில் சிக்கியதால் அமுதா நிலை தடுமாறி கீழே விழுந்து கழுத்தை இறுக்கியதில் அவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்துள்ளார். பின்னர் உடன் வந்த தம்பி காளிதாஸ் அமுதாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அமுதாவை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அமுதாவின் சாவில் சந்தேகம் இருப்பதால் கோவை அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்வுக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. ஆனால் நேரம் கடந்த நிலையில் கூறியதால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பில்சன்னாம்பாளையம் பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக உடலுக்கு உடற்கூறு ஆய்வு செய்து அமுதாவின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என கூறினர். முக்கிய பிரதான வால்பாறை சாலை என்பதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர் காவல் நிலைய போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.